சொல்ல அந்த படம் பண்ணுறாங்க. 2-3 படங்கள் போயிட்டுருக்கு. இப்போ பராசக்தி படம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% முடிஞ்சிருச்சு. இட்லி கடை படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தா அவர் அவருடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணப்பட்டது. ரைடு பண்ணப்பட்ட உடனே அது தொடர்ந்து வந்த கதைகள் தான் ஏகப்பட்ட கதைகள். டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அப்புறம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி டாஸ்மார்க்கினுடைய எம்டிஏ விசாரணை கூட்டு போகிறாங்க. அது சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் போச்சு. அது நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனேன். உச்சநீதிமன்றம் அவங்க லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க. அதாவது டாஸ்மார்க்குங்கிறது ஒரு ரீட்டைல் சிலர் கவர்மெண்ட்டோட என்டர்பிரைசஸ் கம்பெனி தாங்க. இதில் நடந்த 1000 கோடி ஊழலில் இவர் ப்ரொடக்ஷன் பயன்படுத்துறதுக்காக போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அரசியல் தொடர்புலாம் இருக்குது அப்படின்னு இவரை ரைடு பண்ணுறாங்க. இவருடைய இடத்துல நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவருடைய ஆஃபீஸர் 2 லேப்டாப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தரை விசாரிச்சிருக்கீங்க. அதனால் அதுக்காக விசாரணைக்காக அவர் இந்த அளவுக்கு போகலாமாங்கிற மாதிரி நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த வழக்கு இப்போ நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல ரைடு பண்ண இடங்களில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. 99 லட்ச ரூபாய் மேலே மாறி அது 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமலாக்கத்துறையில் வந்துடும். அந்த அளவுக்கு பவரை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த பவரை சரியாக வழி நடத்துகிறாங்களாங்கிறது தான் இந்த கேள்வி. நம்ம முதல்வர் அவர்கள் பிரதமரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் கொள்ளலாமா ஆயிடுச்சாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இல்லை, அப்படியே ஒரு தவறான விஷயத்துக்காக பார்க்கணும்னா தெரியாமல் போகலாமே. அவரே போகாமல் நீங்கள் எத்தனையோ டெக்னாலஜிஸ் வந்துருக்கு. வீடியோ காலில் பேசலாம், இல்லை அமைச்சர்கள் யாரையும் அனுப்பலாம். சேனல்ல இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இப்ப சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப பார்த்தோம்னா ஆகாஷ் பாஸ்கரன் மீதான வழக்கு செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அண்ட் அமலாக்கத்துறை மேலையும் அவங்க கோர்ட் ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் மீதான ஆவணங்கள் எதுவுமே சரியா இல்லை, அவர் மேல எந்த அடிப்படையில நீங்க கேஸ் போட்டீங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அவர் மீதான இந்த வழக்கு என்ன நிலைமையில இருக்கு நீங்க சொல்லுங்க. இல்லை, ஆகாஷ் பாஸ்கரன் பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக திடீர்னு ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் யார், என்ன, ஏது, அவருடைய பின்புலம் என்னங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அவர் பேசிக்காகவே ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா ஒரு நகைக்கடை வச்சிருக்கிறாரு. ஒரு அடிப்படையில் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். சினிமா ஆசையில் சென்னைக்கு உதவி இயக்குநராக இருந்து அப்புறம் ஒரு படம் அவரே இதய முரளி அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த எல்லாருக்கும் தெரிந்த கெவின் கேர் நிறுவனம் அவருடைய மகளோட காதல் திருமணம் பண்ணிட்டார். அவங்க ஆல்ரெடி தெரியும், கெவின் கேர் ஒரு பெரிய நிறுவனங்கள் நிறையா வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80-100 ப்ராடக்ட் இருக்குது, கமர்ஷியல் ப்ராடக்ட், கன்சூமர் ப்ராடக்ட். அவங்க வீட்டில் ஒரு திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ணோடனே அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறார். டான் பிக்சர்ஸ்னு ஆரம்பிக்கிறார். டான் பிக்சர்ஸ்னு ஆரம்பித்து இட்லி கடை, தனுஷ் டைரக்ட் பண்ண இட்லி கடை, அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிக்க, சுதா கொங்கரா டைரக்ஷன் பண்ண பராசக்தி படங்கள்லாம் வரிசையாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த படங்கள்லாம் என்ன அடிப்படையில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஷேர் பேசிஸில் பண்ணுறாரு. நடிகர்கள் ஒரு பெரிய சம்பளம் வாங்குறாங்க, அவங்களும் அதில் ஒரு பார்ட்னர், இவர் ஒரு ஷேர் போட்டு இதை அந்த மியூச்சுவலில் அந்த படம் பண்ணுறாங்க. 2-3 படங்கள் போயிட்டுருக்கு. இப்போ பராசக்தி படம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% முடிஞ்சிருச்சு. இட்லி கடை படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தா அவர் அவருடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணப்பட்டது. ரைட் பண்ணப்பட்ட உடனே அது தொடர்ந்து வந்த கதைகள் தான் ஏகப்பட்ட கதைகள். அதாவது தனுஷ், சிவகார்த்திகேயன், கையாடலோகர் வரைக்கும் போயிட்டாங்க. எல்லாரும் இதில் தொடர்பு இருக்குது. இவர் யார் அப்படின்னு பார்த்தா, இவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில் உள்ளவர். ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய மக திருமணம் பண்ணவர். அவருடைய பேத்தி முறை தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் திருமணம். அவருடைய திருமணத்தையே இன்னைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நடத்தி வச்சாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை ஒரு திருமணம் பண்ணியிருக்காரு. இதுதான் விஷயம். அப்போ அதை தொடர்புபடுத்தி இந்த டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அப்புறம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி டாஸ்மார்க்கினுடைய எம்டிஏ விசாரணை கூட்டு போகிறாங்க. அது சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் போச்சு. அது நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனேன். உச்சநீதிமன்றம் அவங்க லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க. அதாவது டாஸ்மார்க்குங்கிறது ஒரு ரீட்டைல் சிலர் கவர்மெண்ட்டோட என்டர்பிரைசஸ் கம்பெனி தான். அது
அப்போ வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீஸே ஒரு 4-5 வழக்குகள் ஒரு சில கடைகளில் முறைகேடுகள் நடந்திருக்கு. அதே தமிழ்நாடு போலீஸே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, லஞ்ச ஒழிப்பு வழக்கு பதிவு இருக்கு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதனுடைய எம்டியை நீங்கள் எப்படி கைது பண்ணுவீங்க, என்ன அதிகாரம் இருக்குது, உங்கள் அதிகாரத்தை மீறி போகிறீங்க அப்படின்னு அந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சது. அதுக்கு போய் எல்லாரும் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட சம்மந்தப்பட்ட இடங்கள்ல அந்த டாஸ்மார்க் இதில் நடந்த 1000 கோடி ஊழலில் வந்து இவர் ப்ரொடக்ஷன் பயன்படுத்துறதுக்காக போட்டிருக்கிறாங்க, ஏன்னா அரசியல் தொடர்புலாம் இருக்குது அப்படின்னு இவரை ரைடு பண்ணுறாங்க. இவருடைய இடத்துல நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவருடைய ஆஃபீஸில் 2 லேப்டாப்பு ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனோடனே அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள், சமூகவாளர்கள் அவங்களே வழக்கு விசாரித்து தீர்ப்பு இல்லாமல் சொல்லிட்டாங்க. இவங்க வந்து பல கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க, அவருக்கு தொடர்பு இருக்குது, இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேசிட்டாங்க. நான் அதில் அப்போ அந்த டைமில் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். ஒருவர் சந்தேகப்பட்டு ஒருத்தரை விசாரித்தாலே அவர் குற்றவாளி ஆகிட முடியாது. விசாரணை நடக்குது, அமலாக்கத்துறையின் சார்பில் ஏதாவது ஆதாரபூர்வமாக கொடுத்தாங்க, இவர் இடத்துலேருந்து இவ்வளோ பணம் கைப்பற்றிருக்கிறோம், இவ்வளோ டாக்குமெண்ட் கைப்பற்றிருக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் அவர்களால் நிரூபிக்க முடியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணால், இவங்களே அந்த வழக்கு விசாரணைகள் நடத்தி யூடியூப்பில் உட்காந்துட்டு சேனலில் உட்காந்துட்டு வழக்கு விசாரணை நடத்தி அவருக்கு தொடர்பு பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் இவரை எப்படி நீங்கள் சேர்த்தீங்க, எந்த அடிப்படையில் சேர்த்தீங்கன்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் வந்து சரி ரைட், டாஸ்மார்க் ஊழல் நடந்திருக்குன்னு அதுக்கும் ஆதாரம் இல்லை, அது இது சம்மந்தம் இல்லாத இவரை ஏன் இந்த வழக்கை சேர்த்தீங்கல்ல, சந்தேகத்தின் அடிப்படையில் சேர்த்தோம் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் சேர்த்ததுக்காக ஒருத்தர் ஆஃபீஸை போய் ஒட்டி வைப்பீங்களா, நோட்டீஸ் ஒட்டுவீங்களா, இது அதெல்லாம் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு உடனே நீதிமன்றத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை அப்படியே கோர்ட்டில் போடப்பட்டிருக்கு. அப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தரை விசாரிச்சிருக்கீங்க, அதனால் அதுக்காக விசாரணைக்காக வந்து அவர் இந்த அளவுக்கு போகலாமாங்கிற மாதிரி நீதிமன்றம் கடுமையாக வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த வழக்கு இப்போ நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல ரைடு பண்ண இடங்கள்ல எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு ஓப்பனாக ஒரு தெரியக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் சினிமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணி படம் பண்ணுறப்ப அவங்க என்ன டாக்குமெண்ட் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் பண்ணுவாங்களா? இன்றைக்கி எதெல்லாமே பேங்க் டு பேங்க் தான். இன்றைக்கி இல்லீகலாக எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அப்படி இருக்கப்ப இதை வந்து நீங்கள் இவ்வளோ விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரவங்க ஏன் இந்த ஆதாரத்தை எடுக்க முடியல? அப்போ திட்டமிட்டே ஒரு அரசியல் ரீதியான படிவாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை குறி வச்சாங்க, மதுபான ஊழல் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை குறி வச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியாவை குறி வச்சாங்க, வழக்கு போட்டாங்க. தெலுங்கானாவிலையும் அதே மதுபான கொள்கை முறைகேடு ஊழல் வழக்கு தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவருடைய மகளை கைது பண்ணாங்க, உள்ளே வச்சாங்க. அதே ஃபார்முலாவை 2026 தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே டாஸ்மார்க்கில் ஊழல், அந்த ஊழல் பணத்தை எடுத்து சினிமாவில் போட்டிருக்காங்க, இவருக்கு கலைஞர் ஃபேமிலியில் தொடர்பு உள்ளவர் அப்படின்றாங்க. இதை ஏன் சினிமா உள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னா, வெறும் 1000 கோடி ஊழல்னா கூட அது பெருசாக வந்து போகாது. சினிமா நடிகர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, சினிமா ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அந்த செய்தி வந்து பெருசாக காட்டுத்தீயாக போகும். கயாடு லோகர்னு ஒரு நடிகை, அவங்களெல்லாம் எழுதிட்டானுங்கல்ல இந்த வழக்கில் எடுத்து, அவங்களாம் தொடர்பு இருக்குது, அவங்களாம் சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க, அவங்கள விசாரணை வளைத்து கொடுத்துருக்காங்க, என்ன நடக்க போகுதில்ல, சிவகார்த்தியன் மாட்டிட்டாரு, தனுஷ் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு பயங்கரமான ஒரு செய்தியை, ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. 2026 தேர்தலுக்கு இந்த டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடி, அதுக்கு சினிமா நடிகர்லாம் தொடர்பு பார்த்தீங்களா, இந்த பணத்தை எடுத்து இவங்க இவ்வளோ இதாக செலவு பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. அதை இன்னைக்கு நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றமும் சரி சென்னை உயர்நீதிமன்றமும் வந்து அது வந்து எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லைங்கிறத வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியிருக்கு. சார், இந்த கேஸில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீதிமன்றமே அமலாக்கத்துறையை வான் பண்ணி விட்டுருக்காங்க, ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாமும் அமலாக்கத்துறை இதே வேலையாக தான் இருந்திருக்காங்க. இந்தியா முழுக்க பல்வேறு கம்பெனிகள் மீது பொய் வழக்கு போடுறது, அந்த கம்பெனிகளுக்கு சீல் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அமலாக்கத்துறை ஏன் இதே வேலையாகவே இருக்காங்க? அமலாக்கத்துறைங்கிறது ஒரு தன்னிச்சையான அமைப்பு, ஒரு அட்டானமஸ் பாடி. இது அவர்களுக்கு சில அதிகாரங்களை இந்த ஆட்சி, பாஜக ஆட்சி வந்த பிறகு சில சட்டங்களை கொண்டு வராங்க. PMLA அப்படின்னு மணி லாண்டரிங் ஆக்ட்னு கொண்டு வராங்க. இந்த மணி லாண்டரிங் ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பவர்ஸை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்தியா முழுவதும் இப்போ 99 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு கேஸ் இருக்குன்னா, அந்த கேஸை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனே விசாரிக்கலாம். 99 லட்ச ரூபாயும் மேலே மாறி அது 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமலாக்கத்துறையில் வந்துடும்.
அந்த அளவுக்கு பவரை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த பவரை சரியாக வழி நடத்துகிறாங்களாங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. அமலாக்கத்துறையை சேர்ந்த அதிகாரியே லஞ்சம் வாங்கி தமிழ்நாட்டில் தான் முதல்ல மாட்டினார். அங்கித் திவாரிங்கிற ஒரு அதிகாரி திண்டுக்கல்ல ஒரு மருத்துவர்கிட்ட பணம் கேட்டு மாட்டி அவர் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறார். இப்போ சமீபத்தில் நீதிமன்றங்கள் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு வருத்தத்திற்குரியதாக இருக்குது, கவலைக்குரியதாக இருக்குது அப்படின்றாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, அதிகமான வழக்குகள் சிபிஐ மேலேயும் அமலாக்கத்துறை மேலேயும் வருது, அப்போ இதெல்லாம் அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிறது நீதிமன்றங்கள் கண்டிக்குது. எதிர்கட்சிகள் சொன்னாலும் கூட நீதிமன்றங்கள் கண்டிக்குது. அப்போ இதை வைத்து தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் ஒரு கூட்டணி வலுவாக இருக்குது, அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது. அந்த கூட்டணி பெருசாக அங்கே ஜெல்லாகாமல் இருக்குது, ஒரு பெருசாக அவங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த தேர்தலை இவங்க காரணம் பண்ணுறதுக்கு எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த போதைப்பொருள் வழக்குங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, கரெக்டாக கொண்டு வருவாங்க. அது சம்மந்தமாக எல்லாரும் பேசுவாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை அப்படியே அதை வந்து பில்டப் பண்ணி அதை வந்து இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியில் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த 26 தேர்தலுக்கு இதை அவங்க கையில் எடுத்து ஊழல் நடந்திருக்கு, அதை சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்டம் போடுறாங்க, இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. அதை வந்து இன்னைக்கு நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இப்போ பொதுவாகவே மக்கள் எல்லாருமே தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இதே தான் தோணுது, அமலாக்கத்துறை பின்னாடி பிஜேபி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஏன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இதாக நடந்தது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் இதாக நடக்குதுன்றப்போ அமலாக்கத்துறைக்கு பின்னாடி பிஜேபி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் தோணுது. உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, திமுக இப்போ அவங்களால வந்து ஒரு கூட்டணியை இங்கே வலுவாக கட்டமைக்க முடியல. பாஜகவால் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் பண்ண முடியல. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்களும் விரும்பல, அதிமுக பெரும்பாலான தலைவர்களும் விரும்பல. ஆனால் வலுக்கட்டாயமான ஒரு கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி பார்த்தா பாமகக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தேமுதிக ஆல்மோஸ்ட் வெளியே போயிடுச்சு. அப்போ இவருக்கு இந்த பலமான கூட்டணியை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு இங்கே வந்து இவர்களாலே கூட்டணியை இங்கே ஸ்ட்ராங் பண்ண முடியல. அப்போ ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் என்னென்னு பண்ணால் அந்த கூட்டணியை வந்து பலகீனப்படுத்துறது. இவர்கள் கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண முடியல, அப்போ எதிராளியை பலகீனப்படுத்த வேலை செய்வாங்க. இப்போ அந்த வேலையை தான் வந்து இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள், அமைச்சர் மீது வழக்குகள் அந்த மாதிரியான போட்டு இதை ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பண்ணுறாங்க. திமுக அதை லீகலாக வந்து சட்ட ரீதியாக போய் ஒரு விஷயமா சந்திச்சு அதை வந்து உடைச்சு இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்காங்க. சார், இப்போ டிஎம்கே மேலே வச்ச இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போய் பிரதமரை பார்த்துருப்பாரு. அவர் பார்த்துட்டு வந்த உடனே இந்த கேஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, ஸோ மோடி தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. உண்மையாலுமே இது நம்ம முதல்வர் அவர்கள் பிரதமரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சா? இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இல்லை, அப்படியே ஒரு தவறான விஷயத்துக்காக பார்க்கணும்னா தெரியாமல் போகலாமே. அவரே போகாமல் இன்னைக்கு எத்தனையோ டெக்னாலஜிஸ் வந்துருக்கு. வீடியோ காலில் பேசலாம், இல்லை அமைச்சர்கள் யாரையும் அனுப்பலாம். இப்போ இவரே போகிறாரு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு நடந்தது. நிதி ஆயோக் கூட்டம் நடந்திருக்கு. தொடர்ந்து பல முறை அவங்க போகலை, 3-4 முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் போகலை. நிதி ஆயோக் கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் தான் நம்ம ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே சரியாக நடக்கலைங்கிறது அமைச்சர் மட்டத்தில் போச்சுறாங்க, அதிகாரிகள் மட்டத்தில் பேசுகிறாங்க. நானே போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிறேன், தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணு. கிட்டத்தட்ட இந்த கல்விக்காக சமர சிக்ஷன் அபியானுக்காக கொடுக்க வேண்டிய ரூபாய் வந்து கல்விக்காக கொடுக்க வேண்டிய மத்திய அரசு நிதி வந்து அலாட் பண்ண அமௌண்ட் 2023-24 2000 கோடி ரூபா, 24-25க்கு ஒரு 3000 கோடி ரூபா, 5000 கோடி ரூபாயை மத்திய அரசு அலாட் பண்ண பணத்தை கொடுக்க மாட்டேன்னு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன் நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா, நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையில சேர்ந்தா தான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தருவாங்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதை வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஃபண்டு தான். ஒவ்வொரு நிதி ஆயோக் கூட்டங்கிறது வந்து மாநிலத்துக்கு மத்திய திட்டக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ணுறங்கிறத டிசைட் பண்ணுற இடம். அப்போ ஆல்ரெடி இது ஒதுக்கப்பட்ட பணம் தான். கிட்டத்தட்ட 2023 இப்போ 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபா வரைக்கும் 5000 கோடி ரூபாயை நம்மளுடைய வரிப்பணம், தமிழ்நாட்டினுடைய வரிப்பணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 1 ரூபா 2 ரூபா 5000 கோடி ரூபா. அப்போ முதலமைச்சர் பார்த்து அதிகாரிகள் போய் பேசினாங்க, அமைச்சர்கள் பேசினாங்க, நானே போய் பேசுகிறேன், கொடுங்க எங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு போய் பேசியிருக்காரு. உடனே அதுக்கு தான் இவங்க வந்து இல்லை சமரசம் பண்ண போகிறாங்க. எப்படி சமரசம் ஆவாங்க? இன்னைக்கு அவர்களுடைய குறிய தமிழ்நாட்டில் திமுகவை தான் குறி வச்சிருக்காங்க. ஏன்னா எதிரான சித்தாந்தத்தை பேசுகிறாங்க, எதிரான கருத்துக்களை பேசுகிறாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள், பல அமைச்சர்கள் இவர்கள் போட்ட வழக்குனால செந்தில் பாலாஜி இன்னைக்கு பதவி இழந்து நிற்கிறாரு, பொன்முடி பதவி இழந்து நிற்கிறாரு, பல இளைஞர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ எப்படி சமாதானம் அவங்க சரண்டறாங்க? அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இதை ஒரு காரணமாக வச்சு அவங்க பேசுகிறாங்க. சார், ஓகே சார், இப்போ திமுக பாஜக அது எவ்வளோ சவாலாக இருக்குது சார்? திமுக வந்து பாஜகவுக்கு எவ்வளோ சவாலாக இருக்காங்க? அவர்கள் நேரடியாக சித்தாந்த ரீதியாக திமுகவை அவர்களால் எதிர்க்க முடியல. கூட்டணியும் பலமாக இருக்குது, சித்தாந்தமும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அவர்களே எதிர்க்க முடியல. அப்போ அந்த கூட்டணியை வந்து உடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை
பாஜகவும் கூப்பிடும், அதிமுகவும் கூப்பிடும், விஜயும் கூப்பிடுவார். இப்போ அந்த கூட்டணியிலேருந்து அவரை வந்து கழட்டிட்டு வரணும், ஒரு பெரிய ஒரு பார்ட்டியாக அங்கே இருக்கிறாரு, பெரிய அலைன்ஸாக இருக்கிறாரு, அப்போ அதை கொண்டு வரணுங்கிற வேலையை செய்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு பலமான கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியை காலி பண்ணுவாங்க. அப்புறம் எதிராக இருக்கக்கூடிய கட்சியை பலகீனப்படுத்துவாங்க. அப்புறம் அவர்களுக்கு எதிரான வாக்குகள் ஒரு பக்கம் போயிடாமல் இருக்கிறதுக்கு சிலரை உருவாக்கி ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுடைய இப்போ எலெக்ஷன் ஸ்ட்ரக்சர், இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. பீகாரில் அப்படி தான் பண்ணாங்க. பீகார் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் சிராக் பாஸ்வான் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு. தேர்தல் நேரங்களில் அவரை தனியாக நிற்க வைப்பாங்க. ஏன்னா அவர் சேர்ந்த தலித் சமூக வாக்குகள் 4% வாக்கு இவர் பிரிச்சுட்டு அந்த வாக்கு யாருக்கு போகும், இவர்களுக்கு எதிராக போகக்கூடிய வாக்கு. அப்புறம் தேர்தல் முடிச்சோடனே அவர் சேர்த்துக்குவாங்க. இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2024 அதிமுக தனியாக நிப்பாட்டி பார்த்தாங்க. ஆனால் பெருசாக அந்த எடுபடலை, நம்பலை. இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ விஜயை உருவாக்குனதே அவங்க தான். விஜய் வந்து புதிய வாக்காளர் வாக்கு வாங்கணுங்கிறது அவங்களுடைய பிளான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுறாங்க. எதிர்கட்சிகளை பலகீனப்படுத்துறது, கூட்டணியை பலப்படுத்துறது, வாக்குகளை சிதறடிப்பது அப்படிங்கிற எல்லா கேட்டகரி வேலைகளையும் பண்ணுறாங்க வேலை. அப்போ அந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. அடுத்த வருஷம் சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது சார். பல்வேறு கட்சிகள் அவங்களோட கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா திமுக கூட்டணி நமக்கு தெரியும். டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ டிஎம்கே கூட்டணி அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பிரகாசமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாஜக ஆளுகிற மாநிலங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்கள் பாஜக மத்தியிலையும் மாநிலமும் சேர்ந்து ஆளுகிற டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய மாநிலங்களில் இன்னைக்கு என்ன நிலைமை நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். மக்கள் நிம்மதி இழந்திருக்கிறாங்க. மணிப்பூரில் போன வாரம் வரைக்கும் கூட பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அணைக்க முடியாத ஒரு சின்ன மாநிலம். இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஒரு சின்ன மாநிலம். நீங்கள் தான் அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க. இப்போ அந்த ஆட்சியை கலைச்சிருக்கீங்க. மத்தியில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் அங்கே பிரச்சனை வந்துச்சு. உங்களால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பாஜக ஒரு மாநிலத்திற்குள் போனால் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியிலோ திட்டங்களே பேச மாட்டாங்க. மக்களை சாதியா மதமாக பிளந்து அதுக்குள் அரசியல் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம கொஞ்சம் புரிதல் உள்ள மக்கள், அரசியல் புரிதல் உள்ள மக்கள். இங்கே வந்து சித்தாந்த ரீதி ஐடியாலஜிக்கலாக யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, யார் வரணும், யார் வரவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒரே சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டி இருக்குது அப்படின்னா கூட ஓட்டு டைவர்ட் ஆகும். இப்போ அதிமுக தனித்து நின்று ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிச்சு, பாஜக இல்லாமல்னா கூட அது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக டஃப் கொடுக்கும். ஆனால் அதிமுகவும் பாஜகவினுடைய பிடியில் இன்னைக்கு மாட்டியிருக்கு. முழுக்க பாஜகவினுடைய சரண்டர் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப எதிரணிகள் பலகீனமாக இருக்கு. அப்போ இந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது திமுக கூட்டணிங்கிறது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஓகே சார், நான் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திப்போம். நன்றி சார்.